பண்டிதர் ராமகிருஷ்ணா, தயவு செஞ்சு ராஜ தர்பாருக்கு வாங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? இங்கதான் இருக்காரு. எங்க 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 இருக்கான் பண்டிதன் ராமகிருஷ்ணன்? இதோ உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்காரே. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அம்மாவை கேட்கல, பண்டிதன் ராமகிருஷ்ணனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க சாரதா தேவி. இவருதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். சாரதா தேவி, இது என்ன மாதிரி விளையாட்டு? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்க தாயோட அம்சம்னு சொல்றாங்க, அவங்களோட மறு உருவமா. இது உண்மைதானே மகாராஜா? ஆமா, உண்மைதான், அதுல சந்தேகமே இல்ல. அப்போ அம்மா முழு ராமகிருஷ்ணனா மாறி இருக்காங்க. அப்போ அம்மா தான் அவரோட முழு அம்சம். இப்போ உங்க முன்னாடி பரிபூர்ணமா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் நின்னுட்டு இருக்காரு, அதுவும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக. இவங்க சொல்றது நியாயம் மகாராஜா. அற்புதம். இது என்ன மாயாஜாலம் மகாராஜா? பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனைவியும் அவங்க அம்மாவும் வார்த்தை ஜாலத்தால விளையாடுறாங்க. எடுத்துக்கங்க. அந்த தடிய நீங்களே வச்சுக்கங்க. இல்ல இல்ல, அம்மா இங்க வந்தத பிரயோஜனமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். மன்னிச்சிருங்க மகாராஜா. உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் நீங்க வந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையான தாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்டிதன் ராமகிருஷ்ணன், அதாவது நியாயம். எனக்கு நியாயம்தான் முக்கியம். அப்போ அனுமதி கொடுங்க மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஒரு புத்திசாலி, திறமையானவன். அதனால சந்தேகமே இல்லாம அவனை பெற்றெடுத்த இந்த தாய் அவனை விட அதிக திறமைசாலியா இருப்பாங்க. நீங்க இந்த பிரச்சனை சம்பந்தமா இங்க வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மகாராஜா வாழ்க! மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் வாழ்க! பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னோட மாயாஜாலத்தை செயல்படுத்தி மறுபடியும் தப்பிச்சிட்டான். வாழ்க! மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் 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 வாழ்க! நான் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தரேன். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். எங்களுக்கு நல்லா தெரியும். மகா மந்திரி திம்மரசு அவர்கள் எங்களுக்கு இத பத்தி எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு மகாராஜா. என் மகன் என் கனவுல வந்து என்ன உங்க மகனா? சாரதா தேவி, உங்களுக்கு புத்திர ரத்னம் எப்ப கிடைச்சது? குரல் தான் என்னோடது, சொன்னது அம்மா தான். அம்மாவுடைய புத்திரன், அதாவது என்னுடைய சுவாமி, அதாவது பண்டிதன் ராமகிருஷ்ணன் இவங்களோட கனவுல வந்தாராம். அப்புறம் அவரு இந்த பிரச்சனைக்காக ஒரு தீர்வு சொல்லிருக்காராம். இது என்ன முட்டாள்தனமா இருக்கு மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் கனவுல வந்து எப்படி பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? மகாராஜாவோட தந்தை மங்கிலி சத்யாவோட கனவுல வந்து அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்லும் போது அம்மாவுடைய புத்திரன் இவங்களோட கனவுல வந்து ஏன் இதுக்கான தீர்வை சொல்லிருக்க கூடாது? அது வந்து நான் சொல்ல நினைச்சதுக்கு அர்த்தம் என்னன்னா, நேரடியா ராமகிருஷ்ணனே சொல்லிருப்பான்னு நினைச்சேன். ஆனா குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துக்குள்ள போயிருக்காரு. மகாராஜாவோட தந்தையை சந்திக்கிறதுக்காக நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. மகாராஜா அனுமதி கொடுப்பீங்களா? நிச்சயமா, நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது தேவைப்பட்டா? ஒரு வாள் தேவைப்படுது மகாராஜா.
மந்திரியாரே. மகாராஜா. உண்டப்பா, என்ன பார்க்காத, அம்மாவை மட்டும் பாரு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போறாங்கன்னு நல்லா பாரு. ஓ, நீயும் இந்த ராஜ தர்பார்ல தான் இருக்கியா பண்டிதன் ராமகிருஷ்ணா? வேஷம் போடுறதுனால மட்டும் இந்த தாத்தாச்சாரியார் கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? கனிமணி, போங்க, போய் அந்த ராமகிருஷ்ணனை சுத்தி வளைங்க. சரி குருஜி. வாடா. நீங்க இந்த வாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு தாயை கொல்ல போறீங்களா? அப்புறம் ஒரு தாய் மீதி இருப்பாங்க, குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம்ல. ரொம்ப சுலபமான யோசனை இருக்கு. அம்மா இந்த வாளை வச்சு குழந்தைய 2 துண்டு ஆக்கிடுவாங்க. அப்புறம் 2 அம்மாக்களுக்கும் பாதி பாதி குழந்தைங்க கிடைச்சிரும். மகாராஜா, எடுத்துக்கங்க. எத? அம்மா உங்க குழந்தைய 2 துண்டு ஆக்குன உடனே பாதி பாதி குழந்தைய எடுத்துக்கங்க. அம்மா, நீங்க என்ன காரியம் பண்ண போறீங்க? நம்பிக்கை வைங்க மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு இதுதான் வழி. வேண்டாம் வேண்டாம், இந்த பாவத்தை செய்யாதீங்க. குழந்தை என்னோடது இல்ல, இது தமயந்தியோட குழந்தைதான். இவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க மகாராஜா, ஆனா குழந்தை எதுவும் பண்ணாதீங்க. என் செல்லம் மகாராஜா, இந்த புத்திரன் தமயந்தியோடது இல்ல, ராதிகாவோடது. ஆனா ராதிகா தான் தான் வாயாலே ஒத்துக்கிட்டாளே அந்த குழந்தை தமயந்தியோடதுன்னு. ராதிகா இடத்துல வேற எந்த தாய் இருந்திருந்தாலும் அப்படிதான் சொல்லிருப்பாங்க. எந்த ஒரு தாயும் தான் புள்ள நல்லா இருக்கணும்னா அவங்களோட உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனா தான் புள்ள மேல ஒரு தூசு கூட படவிட மாட்டாங்க. தான் புள்ளையோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு ராதிகாக்கு தெரிஞ்ச உடனே பாவம் அவ தான் சொந்த குழந்தையே தியாகம் பண்ணி தண்டனைக்கு தயாராயிருக்கா. இதத்தான் நியாயம்னு சொல்லுவாங்க. குருதேவா. மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா மகாராஜா, ஆமா. அற்புதம். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தையும் விசுவாசத்தையும் ராஜபக்தியையும் பார்த்து நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொர்க்கத்துல இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தீங்களா?
பண்டிதன் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துக்கு போகல, இங்கதான் இருக்கான், தர்பார்ல தான் இருக்கான். இங்க பாருங்க. குருவே மாத்திட்டீங்க குருவே. குருவே வாயை மூடுறா. மகாராஜா, இவன் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். பாருங்க, இவன் சொர்க்கத்துக்கு போகவே இல்லை, நம்மள முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். குருஜி அது வந்து இங்க பா. வாயை மூடுறா முட்டாள். மகாராஜா, இவன் ஒரு ராஜ துரோகி, சொர்க்கத்துக்கு போனதா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆச்சாரியாரே, இவன் தான் உங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனா? நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா மகாமந்திரியாரே? சரிங்க, நல்லா சரிங்க. என்ன மாதிரி ஒரு ஞான திருஷ்டி உங்களுக்கு தான் கிடையாது. வேஷம் போட்டிருக்கிறதுனால உங்களால பண்டிதர் ராமகிருஷ்ணனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க எல்லாருக்கும் இவனோட உண்மையான உருவத்தை நான் காட்டுறேன், பாருங்க. பாத்துட்டீங்களா? போச்சு. நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஏன் கேக்குறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டு என் கையை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா. இதான் நடந்தது. இந்த கிழவன் பண்ற வேலையில எல்லாரும் மகாராஜா, அவன் இங்கதான் இருந்தான். மகாராஜா, இங்கதான் இருந்தான். அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். குருதேவா, நீங்க பிரமையில இருக்கீங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இங்க இல்லாத விஷயம் உங்களை குழப்பத்துல ஆழ்த்தி இருக்கு. அதான் நீங்க பிரமையில இருக்கீங்க. இல்ல இல்ல. ஆமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சதுக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாமந்திரியாரே, மகாராஜா, இந்த குழந்தைய ராதிகா தேவி கிட்ட ஒப்படைச்சிருங்க. உத்தரவு மகாராஜா. தமயந்தி தேவியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட விசாரணை இருக்கிறதால அவங்களை எங்கேயும் போக அனுமதிக்காதீங்க. நீ கணிதான? குருஜி, நான் உங்க பிரியமான சிஷ்யன் கணிதா. அப்படின்னா நீ மணிதான? நான் உங்க செல்ல சிஷ்ய மணிதா குருஜி. அப்படின்னா நீ காவல் அதிகாரி தானே? ஆமா ஆச்சாரியரே, நான் காவல் அதிகாரியே தான். அப்படின்னா என் கண்கள் நல்லாவே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தர்பார்ல இருந்தது கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். ஆமா, அவன் இங்கதான் இருக்கான். அவன் எங்கேயும் போகல, இந்த விஜயநகரத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமா ஆச்சாரியரே. பொடியும் தூவல, மாய மந்திரமும் பண்ணல, ஆனா திடீர்னு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டான். குருஜி, எங்க உங்க சிந்தனை முடிவுக்கு வருதோ அங்க இருந்து தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சிந்தனை ஆரம்பமாகுது. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு பண்டிதர் ராமா. எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தப்பிக்க முடியாது. இப்போ என்ன பண்றது? எனக்கு தாத்தாச்சாரியரை பத்தி நல்லா தெரியும். அவர் இனிமே அமைதியா இருக்க மாட்டாரு. அடிப்பட்ட ஓனாய் மாதிரி பயங்கர கோவத்துல இருப்பாரு. அதனால இனிமே என்னை யாராலையுமே நெருங்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல தான் நான் போய் மறைஞ்சிருக்கிறது எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்கும்? ஏ லாமா, நீ வேணா ஒண்ணு செய். நாம வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அதுக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கோ. அம்மா சொல்றாங்க, நம்ம அடுப்பங்கரையில ஒரு அடுப்பு இருக்குல்ல, அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்றாங்க. வேற ஏதாவது யோசனை வச்சிருந்தா அதையும் இப்பயே சொல்லி தொலைச்சிருங்க. ஊர் முழுக்க தேடுங்க,
விஜயநகரத்துல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. ஆச்சாரியரே, நீங்க நிம்மதியா இருங்க. இந்த முறை ராமகிருஷ்ணனால எங்கேயும் போக முடியாது. எப்படி குருதேவா? நானும் நம்ம விஜயநகர எல்லை வரைக்கும் வீரர்களை நிக்க வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ராமகிருஷ்ண வீட்டுக்கு முன்னாடி 2 பேரை வேவு பக்கம் விட்டுருக்கேன். இப்போ அவனால வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, விஜயநகரம் எல்லையை விட்டு எங்கேயும் போக முடியாது. நாங்க அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே தீருவோம். அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணர் ரொம்ப சாமர்த்தியசாலி, அதை மறந்துடாதீங்க. ஆச்சாரியரே, அவன் இரும்ப மாதிரி எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் நாங்க விட மாட்டோம். அவன் நிழலுக்கே தெரியாம அவனை பின்தொடர்ந்து நாங்க அவனை பிடிச்சிருவோம். உன் திட்டம் நல்லா தான் இருக்கு காவல் அதிகாரி. ஆனா பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கிட்ட நிக்கிற வீரர்களை உடனடியா போக சொல்லிடு. ஏன் ஆச்சாரியரே? பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு முன்னாடி கனிமணி காவல் இருப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க. பிரளயமே வந்தாலும் சரி, ராத்திரியும் பகலும் பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டை கவனமா நீங்க நோட்டம் விடணும். குருதேவா, எங்க உயிர் எங்களுக்கு முக்கியம். வாய மூடு. தீர்ப்ப மாத்தி சொல்லிட்டு போங்க. மணி, இந்த கிழவ அந்த ராமனை பிடிக்கணும்னு போடுற திட்டத்தால நம்ம 2 பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவோம் போல இருக்குடா. இவன் ஒரு துஷ்ட கிழவ, நாசமா போறவன். நீங்க சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. என்ன கேட்டா நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டே போறதுதான் நல்லது. அதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்ல சாரதா. அதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இந்நேரம் தாத்தாச்சாரியார் காவல் அதிகாரியோட சேர்ந்துக்கிட்டு எல்லா எல்லையிலையும் வீரர்களை நிறுத்தி வச்சிருப்பாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாத்தாச்சாரியாருக்கு நமக்கு கெட்டது பண்றதே வேலையா. அம்மா, அவன் வீட்டுக்கே போய் அவனை அடிக்க போறாங்களாம். அவன் எப்படி நம்ம வழியில குறுக்க வரான்னு பாத்துடலான்றாங்க. அம்மா, கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சுமா, கிடைச்சிடுச்சு. நான் மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிடுச்சு. அந்த இடத்துல இருந்தாதான் மாந்திரிகனை பத்தியும் சத்தையனை பத்தியும் எனக்கு தெரிய வரும். தாத்தாச்சாரியாராலையும் என்ன இந்த இடத்துல பிடிக்க முடியாது, என்ன எதிர்பார்க்கவே முடியாது. அருமடா. ஆனா நான் இப்ப உடனடியா கிளம்பி ஆகணும். இல்லைன்னா நாங்க போறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் செத்ததுக்கு அப்புறம் கூட நம்மள விட மாட்டான் போல இருக்கு. நம்ம குரு அதை விட 10 மடங்கு நமக்கு இம்சையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு அந்த ஆளுக்கு மனசுக்குள்ள நினைப்பு. அந்த ஆளு ஒரு விஷக்கிருமி. இத பண்ணு அத பண்ணுன்னு வேலையா கொடுக்கறனே தவிர இது வரைக்கும் ஒரு குட்டி தங்க நாணயத்தையாவது நம்ம கண்ணுல காட்டியிருப்பானா கிழவன்? அடே கண்ணி, மேல இருக்கிறவன் கூட நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வீதி என்ன பண்றது? ஐயோ, இந்த கனிமணிக்கு இங்க என்ன வேலை? அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. பாத்தியா, அந்த கிழவன் நம்மள எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கானே. அட கடவுளே, எங்க மேல கொஞ்சம் மாச்ச கருணையே காட்டு. கருணை காட்டு கடவுளே. காட்டப்பா காட்டப்பா, கருணை காட்டப்பா. அறிகுறி காட்டிட்டாரா? யாரா இருக்கும்? பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அமைதி அமைதி கணி, அமைதி. அமைதியோ அமைதி. கணி, மணி எடு எடு, உன்னைய விடாத. இவ்வளவு நாணயங்களா? நான் சொன்னல மணி, கடவுள் அறிகுறியை காட்டிட்டாரு. காட்டிட்டாரு. பார்த்தல எவ்வளவு நாணயங்கள்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது கடவுளுக்கு கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கண்ணி. சந்தோஷத்துல வாயடிச்சு போச்சு. பெரிய வாயா. உன்னை முட்டாள்னு நம்ம குருஜி சொல்றது சரியாதான் இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி சொல்ற? கொஞ்சமா காட்ட சொன்னதுனால கடவுள் நமக்கு கொஞ்சமா தான் உதவி காட்டி இருக்காரு. அதிகமா நாம கேட்டிருந்தா கடவுள் கண்ணா பின்னான்னு நமக்கு அள்ளி கொடுத்திருப்பாரு. நம்ம பணக்காரர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம குருஜியை மதிக்காம ஒதுங்கி போயிருக்கலாம். நாம பணம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனையே கூப்பிட்டு நமக்கு சிஷியனா கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்கலாம். ஆச்சாரியரோட அறிவு குழந்த சிஷ்யர்களே, இப்ப நான் போக போற இடத்தை பத்தி அந்த பிரம்மதேவருக்கே கூட தெரியாது.